பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3 செப்டம்பர் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு கெடு நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மசோதாக்கள் சட்ட மசோதாக்களை கையெழுத்து போடுறதுக்கு இத்தனை நாள் தான் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு கெடு விதிக்க முடியாது. அப்படி விதிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சட்ட திருத்த மசோதா மூலியமாக தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வாக்கு செலுத்தி மக்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு அரசை. அவங்க ஒரு சட்டம் நிறைவேற்றும் போது அதை எப்படி குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் நிப்பாட்ட முடியும், அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 2 ஆர்டிக்கிள். ஒன்று 142பா. இது அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் ரொம்ப நாள் நீதிமன்றத்தில் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. அதை யாராலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல அப்படின்னா இந்த 142 பயன்படுத்தி என்ன உத்தரவுனாலும் பிறப்பிக்கலாம். அப்படி தான் பேரறிவாளன் விடுதலை, அது அவங்க அந்த 7 பேர் விடுதலை இருக்குல்லப்பா, அதில் பேரறிவாளன் விடுதலை செஞ்சது 142 ஆர்டிக்கிள் படி தான். அது போக ஆளுநர் நிப்பாட்டி வச்சுருந்த சட்ட மசோதா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் ஆர்டிகிள் 142 தான். இது உச்சநீதிமன்றத்தோட ஒரு சிறப்பான ஒரு அம்சம், அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 200 சொல்லியிருக்காங்கப்பா. என்னென்னா, சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் முடிவெடுக்கிறத பற்றி சொல்கிறது. ஆர்டிகிள் 201 அந்த சட்ட மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதுக்கு பெர்மிஷன் வாங்குறது. சரியா, இது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இந்த 142 தான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு ஆர்டிகிள், பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ரைட், ஓகே. அடுத்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நம்ம பார்த்தோம்லப்பா. ஸோ 5% 18% 2 வரி தான் இனிமேல் இருக்க போகுது ஜிஎஸ்டியில். 4 பரிணாமங்கள் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் 40% வரி போட்டிருக்காங்க, இந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களுக்கெல்லாம். சரியா, இது அந்த மறுநாள் நியூஸ் பேப்பரும் இருக்குது, நம்ம பார்ப்போம். சரியாப்பா, இதில் மெயினாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஜிஎஸ்டியில் சேர்க்கப்பட்ட வரிகள் எத்தனை அப்படின்னா 7 வரிகள். சரியாப்பா, அதாவது ஒரு சில மாநில வரிகள் சார்ந்த தவிர்த்த 7 வரிகள், இன்னொன்று 13 கூடுதல் வரிகள், மொத்தம் 20 வரிகள் சேர்த்து தான் ஜிஎஸ்டிக்குள்ளே ஃப்ரேம் பண்ணாங்க. சரியா, தனித்தனியாக இருந்த 7 வரி 13 வரி இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 20 வரியை ஒன்றா சேர்த்து ஜிஎஸ்டின்னு ஃப்ரேம் பண்ணி எப்போ அதை அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 2017 ஜூலை 17. அதாவது ஜூலைன்றது 7லப்பா, அப்போ 17 ஞாபகம் ஷார்ட்கட் சொன்னேன். சரியா, அப்போ ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது 2017 ஜூலை 1. சரியாப்பா, 17 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். ஸோ மறுநாள் நியூஸ் பேப்பரில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, பார்ப்போம். இப்போ மெயினாக இருக்கிறது நம்மளுக்கு 2 பரிணாமங்கள் தான். இப்போ 5% ஒன்று, 18% ஒன்று, 2 பரிணாமங்கள் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வளரிளம் பெண்கள் கர்ப்பத்தை தடுக்கிறதுக்காக தெரு நாடகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டங்களில் தான்ப்பா இந்த வளரிளம் பெண்கள் அதிகமாக கர்ப்பமாகிறதுக்கான காரணமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அதாவது தமிழ்நாட்டில் ஈரோடு, தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கரூர், மதுரை, நாமக்கல், திருவண்ணாமலை, இந்த 10 மாவட்டங்கள் தான் இப்படி இருக்குது. சரியா, அப்படின்னா என்னப்பா, குழந்தை திருமணங்கள் அதான் மெயின். சரியா, குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் தேனி மாவட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அதனால் ஒரு 8 வட்டங்களில் 8 வட்டங்களில் 6 வட்டங்கள், தேனி மாவட்டத்தில் இருக்க 8 வட்டங்களில் 6 வட்டங்கள் சிறார் திருமணம் அதிகமாக நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 1098 நம்பர் இதை பற்றி சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா, ஹெல்ப்லைன், குழந்தைகள் ஹெல்ப்லைன் நம்பர். அப்படி யாரும் குழந்தை திருமணம் நடத்துகிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த 1098 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா, சரி, ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. நம்ம சிஎம் ஜெர்மனி போயிருக்காரு, அதில் ஒன்றும் இல்லைப்பா. இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ விரைவில் புதிய திட்டம்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் வரட்டும், பார்ப்போம். இன்னும் திட்டத்தோட பேர் கொடுக்கல. அடுத்து இந்த ரொம்ப முக்கியமானது என்னன்னா, டெல்லியில் செமிகான் இந்தியா 2025 அப்படின்ற சர்வதேச கருத்தரங்கம் நடக்குதுப்பா. இந்த செமிகான் இந்தியானா என்ன அப்படின்னா, அதாவது உலக அளவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் தான் நம்ம இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா, அந்த ஒரு சின்ன சிப்பு தான், இந்த செல்ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிப்பு தான், அது தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நிறைய
நிறைய வாண்டட் இருக்குது உலகம் ஃபுல்லாக, சரியாப்பா. ஆனால் அதை வந்து இந்தியா வந்து சைனா கிட்ட தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று தான் பார்த்தோம். இதனால் இந்த செமிகான் இந்தியா அப்படின்ற ஒரு 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் இந்தியாவில் டெல்லியில் நடைபெறுது, சரியாப்பா. இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது செமிகான் இந்தியா திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2021. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து செமிகண்டக்டர் ஆலைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது எப்போனா 2023, சரியாப்பா. ரைட், ஓகே. அதான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி, அதாவது 2010ஆம் நூற்றாண்டு வரையுமே ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானித்தது எது அப்படின்னா இதுதான். அதாவது கச்சா எண்ணெய் தான், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிச்சிருக்கு. இப்போ ஒரு நாட்டு மேலே போர் தடுக்கணும், செயினை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க கை வைக்கிறது கச்சா எண்ணெய் பொருளாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ உலகத்தோட இது வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. செமிகண்டக்டரை யூஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்களேன், அதாவது ட்ரோன் தாக்குதல் தான் அதிகமாகிடுச்சு. ஏன்னா மனித உயிர்களை வந்து பலியாறதை வந்து குறைச்சி ட்ரோன் தாக்குதல் அதிகமாகுது. அப்போ அந்த ட்ரோனுக்கு கூட நம்மளுக்கு தேவைப்படுறது என்னன்னா அதிகபட்சமான சிப்புகள் தான். அந்த சிப்புகள் வந்து செமிகண்டக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுதுப்பா, சரிங்களா. அதனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு இனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது மாற்றம் எதை வச்சு நடக்கும் அப்படின்னா செமிகண்டக்டரை வச்சு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. ரைட், ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கப்பா, இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், இந்த பருத்தி கொள்முதலுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை இதெல்லாம் வந்து வழங்குறதுக்கு புதுசாக வந்து ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா. அது பேர் என்னென்னா கபாஸ் கிசான் ஆப்பு, சரியாப்பா. கபாஸ் கிசான் ஆப் மொபைல் அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னா பருத்தி கொள்முதலுக்காகப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. இது வந்து எதுக்காக அப்படின்னா வெளிப்படைத்தன்மை மற்றும் வசதியான விரைவான செயல்பாட்டை உறுதி செய்வது பருத்தியோட இதில் விற்பனையில், சரியாப்பா. ஸோ பருத்திக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எது அப்படின்னா கபாஸ் கிசான் அப்ளிகேஷன், சரியா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு தெரியும்ல, ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடந்துட்டு வருது எங்கே அப்படின்னா பீகாரில் ராஜ்கிரில். ஸோ அது நம்ம வந்து ஃபைனலில் பார்த்துப்போம், சரியா. ஏன்னா டெய்லியும் அது இவங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க அது வேணாம். ஃபைனலில் யார் ஜெயிச்சிருக்காங்க, யார் ரன்னரு, யார் வின்னரு அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம்ப்பா, சரியா. இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் கிடையாது. சிட்டி யூனியன் பேங்க்கை பற்றி தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அடுத்த 4ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்கப்பா ஃபுல்லாக. நம்ம சொன்னதான் திரும்ப வந்திருக்கு. அதாவது எத்தனை வரிகள் சேர்த்து ஜிஎஸ்டியாக ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 7, இதில் 17ன்னு கொடுத்துருக்காங்க, அதில் 7ன்னு கொடுத்துருக்காங்களா. பார்ப்போம் 17ஆ 7ஆன்னு பார்ப்போம். 17 தான்ப்பா, சாரி 17 வரிகள்ப்பா, 7 வரிகள் கிடையாது. 17, 13 மொத்தம் 30 வரிகள் சேர்ந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, சரியா. ரைட்டு. ஏன்னா அந்த 17 கிட்ட 1 கிட்ட கரெக்டாக கோடப்பட்டிருக்கேன். ரைட்டு தான்ப்பா, அதை மாற்றிக்கங்கப்பா. சப்போஸ் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா மாற்றிக்கங்க. 17 வரிகள் ப்ளஸ் ஒரு 13 வரிகள் சேர்த்து மொத்தம் வந்து 30 வரிகள், சரியாப்பா. 30 வரிகள் சேர்த்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு 2017 ஜூலை 17 அன்னைக்கு, சரியா. இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது கல்விசார் பொருட்கள் எல்லாத்துக்குமே 0% ஆக்கிட்டாங்கப்பா, சரியா. மெயினானது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரப்பர், எரேசர், பயிற்சி புத்தகம், நோட்டு, பென்சிலு, வரைபடங்கள், சார்ட்டு எல்லாத்துக்குமே இனி 0% தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் மருத்துவ ஆயுள் காப்பீடு நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்போ 0%பா. இனிமேல் வந்து நம்ம கட்டக்கூடிய இன்சூரன்ஸுக்கு வந்து இது கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ நம்மளுக்கான இன்சூரன்ஸ் பேயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இன்சூரன்ஸ் கட்டுற இது வந்து குறையும், சரியா. ரைட், ஓகே. வேறு இந்த இது சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது 2024 வரை வெளிநாட்டிலேருந்து இங்கே சிறுபான்மையினராக வந்திருப்பாங்கள்ல நிறையா பேர். அதில் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஹிந்துக்கள், சீக்கியர்கள், சமண மதத்தினர். இவங்களாம் வந்துட்டு கடவுச்சீட்டு இல்லாமல் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆவணமின்றி இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா. ரைட், ஓகே. மேபி கேட்கலாம் எந்த வருஷம் வரையும் அப்படின்னு கேட்கலாம். அந்த வருஷம் தான் முக்கியம். 2024 வரை வந்த வெளிநாட்டினர் பறந்துருச்சு. ரைட்டு, பிடிச்சி வச்சுக்கோம். அடுத்து வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வேறு எதுவும் இல்லைப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்து தான் இருக்குது. வேறு இந்த ஜெர்மன் பிரிட்டன் நாட்டில் போயிருக்காருல சிஎம்,
அதில் ஒரே ஒரு இது எஜுகேஷன் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கோவையில் வடிவமைப்பு சார்ந்த உயர்கல்வி நிறுவனம் தொடங்க போகிறாங்க. யாருன்னா, ஈகோல் இன்யூட் அப்படின்ற நிறுவனமும் சக்தி எக்ஸலன்ஸ் அப்படின்ற அகாடமியோடு சேர்ந்து புதிய முயற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுனா வடிவமைப்பு சார்ந்த உயர்கல்வி. சரியாப்பா, வடிவமைப்பு சார்ந்த உயர்கல்வி நிறுவனம் எங்கே அமையப்போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அமையப்போகுது. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து இந்தப்பா ரொம்ப முக்கியமானது, நக்சல்களை இந்தியாவில் ஒழிக்கிறதுக்கு எந்த ஆண்டு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 31 அடிக்கடி நம்மளுக்கு வருது. சரியா, அதாவது நீங்கள் இந்த பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மார்ச் 31 தேதி 2026 மார்ச் 31 தேதிக்குள்ளே நக்சல்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒழிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க இந்தியா. சரியா, இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்ப்பா. சரியா, கருங்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேர் வச்சுருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் எதுக்கு அப்படின்னா, அந்த சத்தீஸ்கர் தெலுங்கானா பகுதியில் அந்த காடுகளில் வந்துட்டு நக்சல்களோட முக்கிய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கள ஃபுல்லாக கண்டறிஞ்சு அவங்கள வந்து ஒழிக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இதில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருந்தாங்க. சரிங்களா, அது பேர் தான் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். சரியாப்பா, நக்சல்களை ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை. நம்ம போலீஸ் டெஸ்ட் பேட்ச்லேயும் இந்த கொஸ்டின் ஃபிட் பண்ணியிருந்தோம். சரிங்களா, இன்றைக்கி திரும்ப வந்துருச்சு. ஓகே, ரைட்டுப்பா. கேசவ் இதில் வந்து அந்த மெயினாக கேசவ் ராவ்னு ஒருத்தரை சொல்லுவாங்கப்பா. சரியா, அவர் தான் என்ன அப்படின்னா அந்த நக்சலோட தலைவர். அவர் வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷனில் ஒழித்தது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக கருதப்படுது. ரொம்ப வருஷமாக தேடப்பட்டு வந்தவர். அதே மாதிரி இந்தியாவுடன் இஎஃப்டிஏ வர்த்தக ஒப்பந்தம். யாருன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ப்பா. சரியா, அதாவது இப்போது என்னென்னா, அமெரிக்கா நிறையா வரி விதித்ததுனால ஏகப்பட்ட தொழில்துறை இது வந்து முடங்கி இருக்குது. அதை வந்து நம்ம நீக்கிறதுக்காக பிற நாடுகளுக்கு ஏற்றுமதிக்கான வழியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூரோப்பியன் ஃபியூஷன் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட், அது பேர் தான் இது பேர். சரியா, இஎஃப்டிஏ. சரியாப்பா, யூரோப்பியன் ஃபியூஷன் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு தடையற்ற வணிகத்தை வெளிப்படையாக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரியாப்பா, அடுத்து பாருங்கள், இந்தது முக்கியமான நியூஸ்ப்பா. என்னென்னா, எதிர்கால சவால்களுக்கு தயாராக ட்ரோன் போர் பயிற்சி பள்ளி எங்கே துவங்க போகிறாங்க அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலம் டெக்கான்பூரில் துவங்க போகிறாங்கப்பா. ரொம்ப முக்கியம். சரியா, மத்திய பிரதேச மாநிலம் டெக்கான்பூரில் ட்ரோன் பயிற்சி பள்ளி தொடங்க போகிறாங்க. யார் சார்பாக அப்படின்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சார்பாக இந்த பயிற்சி பள்ளி வந்து தொடங்க போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், உலகத்தோட போர் யுக்தி அப்படின்றது டோட்டலாக மாறிடுச்சு. மாதிரி பீரங்கிகளோ இல்லை வந்து அதாவது இராணுவ வீரர்களோட செயல்பாடு அப்படின்றது நேரடியாக மோதக்கூடிய இராணுவ வீரர்களோட செயல்பாடுன்றது கொஞ்சம் குறைக்கப்பட்டு டெக்னாலஜி அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மெயினாக நம்ம பார்த்தோம்ல சுதர்சன சக்கரம், அந்தது ட்ரோன் தாக்குதல். நீங்கள் அடிக்கடி நியூஸில் பாருங்கள், ட்ரோன் தாக்குதல் தான் வரும், ஆளில்லா விமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து மாறிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரோன் அப்படின்றது இனி இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடாக அமைஞ்சிருக்குப்பா. சரியா, அதனால் இந்த ட்ரோன் தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சி பள்ளி மத்திய பிரதேச மாநிலம் டெக்கான்பூரில் வந்து அமைக்க போகிறாங்க. பிஎஸ்எஃப் சார்பாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சார்பாக அமைக்க போகிறாங்கப்பா. சரி, ரைட்டு, ஓகே. இல்லை வேறு எதுவும் இல்லைப்பா. ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பரு சிறப்பாக முடிச்சாச்சு. கொஞ்சம் இந்த செப்டம்பர் 28 வரையும் நமக்கு இந்த குரூப் 2 வரையும் சில நேரம் வந்துட்டு நம்மளால் டெய்லி நியூஸ் பேப்பர் போட முடியல. 2 நாளைக்கு ஒரு தடவை போடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான கொஸ்டின் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளஸ் போலீஸ் டெஸ்ட்டுக்கான கொஸ்டினும் நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு சில டிலே ஆகுது. பட் வந்து ஒரு நாள் கூட உங்களுக்கு குறையாது. ஆன் டேட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வந்துடும். இந்த ஒரு சில நாட்கள் மட்டும், சில நாட்கள் எப்பயுமே கிடையாது, சில நாட்கள் வந்து 2 நாள் நியூஸ் பேப்பரை சேர்த்து போடுற மாதிரி வரும்பா. பட் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக நோட்ஸ் எடுத்துகிட்ருங்க. அடுத்த மாதம் வந்து நம்ம பிடிஎஃபாக இதை கொடுக்குறதுக்கான ஏற்பாடு கூட நம்ம பண்ணுவோம். சரிங்களா, ஆனால் நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வராது. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். சரியா, அதனால் கைப்பட நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. நன்றி.